எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து உட்கார்ந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். பவுல் சொன்னாரு, ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது முள்ளு மாதிரி என்ன குத்திக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது இருக்கட்டும்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும். சில நேரத்துல எல்லாமே நல்லதுக்காகவே கர்த்தர் நடத்துவா. சில பொய்களை பிசாசு விதைச்சிருக்கிறான் பாருங்க. நீ அவ்வளவுதான், நீ முடிஞ்சிருவ, நீ இருக்க மாட்ட, நீ செத்துருவ, ஜபிச்சா நடந்துருமா, ஜபம் பண்ணா நடந்துருமா, மாத்திரை மருந்துல நடக்காததா, ஜபத்துல நடந்துரும், இவ்வளவு நாள் ஒண்ணும் நடக்கலையே, இனிமேவா நடக்க போகுது. இதெல்லாம் பிசாசு சொல்லி வச்சிருக்கிற பொய்கள். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசே இன்றைக்கு உன்னை அவர் நாமத்தை கொண்டு நான் ஜெயிப்பேன். இனி என்ன தொட முடியாது. சொல்லுங்க, இனி என்ன தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் வீட்டை தொட முடியாது. ஏன்னா என் குடும்பம் ஒரு ஏல் பெத்தேல், அதுல தேவ தூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க. என் வீடு ஒரு பெதஸ்தா குளம், அதுல தேவனுடைய சுகம் இருக்கிறது. என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என் வீட்டையோ தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல.